ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரணை லொக்கேஷன் தாங்க. பள்ளிக்காரணையிலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க, எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். பள்ளிக்காரணை லொக்கேஷனில் நம்ம சஸ்கல் சொந்தங்கள் ஒரு நியூவாக ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான் பார்த்துருங்களேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. டோட்டலுங்க இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் தான் வரும். நீங்கள் ஒரு செடான் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 காருமே உள்ள ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மெயின் டோரே ஓப்பன் ஆகும். ஸோ நமக்கு பக்கத்துலேயே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. தண்ணி கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு பள்ளிக்காரணை தெப்பக்குளம் சரிங்களா, இதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க். அந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு பிரைம் லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களடி எல்லாம் எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எந்த லொக்கேஷன் இருக்கும், எந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரணை லொக்கேஷன் தாங்க. பள்ளிக்காரணையிலே நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் லொக்கேட்டாக இருக்க, எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் லொக்கேட்டாக இருக்க ஒரு 2 BHK நியூ அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே நம்ம பார்த்துடலாமா. ரெகுலராகவே நம்ம சேனலில் லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ப்ராப்பர்ட்டிஸை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ நீங்கள் தேடிட்டு இருக்க ப்ராப்பர்ட்டி நம்ம சேனலில் போஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்கிறேன். சரிங்க, இந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா மதுரை எல்லாமே நம்ம பார்த்துடலாமா. இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக பள்ளிக்காரணை லொக்கேஷனில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பள்ளிக்காரணை லொக்கேஷனில் நம்ம சஸ்கல் சொந்தங்கள் ஒரு நியூவாக ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு பெஸ்ட்டான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டியோட ஹைலைட்டான விஷயமே. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெப்பக்குளம், பள்ளிக்காரணைனாலே தெப்பக்குளம் தான் ரொம்ப ஃபேமஸ் சரிங்களா. ஆப்போசிட்டில் தெப்பக்குளத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வருஷம் பழமையான ஒரு சிவன் டெம்பிள் இருக்குது. அந்த சிவன் டெம்பிளுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்மளுக்கு தெப்பக்குளம்னு சொல்லுவாங்க. அது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்க் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. அந்த குளத்துக்கு அப்படியே பேக் சைடில் பார்க் ஒட்டினா மாதிரி, பார்க் இருக்குன்னா பார்க் ஒட்டினா மாதிரி எக்ஸாக்டாக பஸ் ஸ்டாண்டு உங்களுக்கு பள்ளிக்காரணை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டரில் நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் ஒரு டெட் எண்ட் ஸ்ட்ரீட்டில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. ஸோ பள்ளிக்காரணை லொக்கேஷன் சொன்னோடனே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கும். ஹரி மழை பெஞ்சா இங்கே தண்ணி நிற்குமா நிற்காதா அப்படின்னு சொல்லிட்டு 100% இந்த ஏரியாவில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது. ஏன்னா இந்த ப்ராப்பர்ட்டி இருக்க ஏரியா அது மாதிரியான ஒரு ஏரியா சரிங்களா. அது மாதிரி சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நம்ம சைட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குங்க. அதுமாதிரி கார்ப்பரேஷன் வாட்டர் நம்மளுக்கு வருது. சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்குள்ளே வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி தான் சரிங்களா. ஸோ பள்ளிக்காரணை லொக்கேஷனில் நம்ம சஸ்கல் சொந்தங்கள் யாருன்னா ஒரு நியூவாக ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கானது தான். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருன்னா இந்த லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தாலும் இந்த வீடியோ மறக்காமல் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஏரியா ஒரு வாட்டி சுற்றி காட்டுங்க. ஏரியாவை பாருங்களேன். ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஏரியாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவே நம்மளுக்கு இருக்குது. அது மாதிரி எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி வராதுங்க. அது மாதிரியான ஒரு ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான் பார்த்துருங்களேன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவ் ஸ்டேஜில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்கு. டோட்டலாக இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா 8 யூனிட் நம்மளுக்கு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. 8 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 6 யூனிட் புக் ஆகி ஆல்ரெடி குடியே வந்துட்டாங்க ஆளுங்க எல்லாமே சரிங்களா. ஸோ இன்னும் நம்மளுக்கு 2 யூனிட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். இது நம்ம ப்ராப்பர்ட்டியோட எலிவேஷன் பிளான். இன்னொரு வாட்டி எலிவேஷன் பிளானை காட்டிடுங்க. ஸோ எலிவேஷன்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புள்ளியார் கோயில் மாதிரி நம்மளுக்கு கட்டியிருக்காங்க, நல்லாவே இருக்குது. நம்ம ப்ராஜெக்ட் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மங்களகரமாகவே நம்மளுக்கு இருக்குங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடலாங்க. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கார் பார்க்கிங் கேட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு கேட் கொடுத்துருக்காங்க, அந்த சைடில் நம்மளுக்கு ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. ரேம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோட் லெவல்லேருந்து ஒரு 5 ஃபீட் ஹைட்டு தூக்கி தான் நம்மளுக்கு இந்த ப்ராஜெக்டே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிக் ஒர்க் தாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கு கார் போகிறதுக்கு பேசேஜ் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் நான் 8 வீடு சொல்லியிருந்தேன். 8 வீட்டுக்குமே 8 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியாக வெளியில் எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க சரிங்களா. அது மாதிரி அபார்ட்மெண்ட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CCTV கேமரா எல்லாமே வந்துடும். அது மாதிரி எல்லா கார் பார்க்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு EV சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு இருக்குது பாருங்கள், இங்கே நம்மளுக்கு அந்த பாக்ஸ் இருக்குங்க. அந்த EV சார்ஜிங் எல்லா கார் பார்க்கிங்லும் இண்டிவிஜுவலாக EV சார்ஜிங் பாயிண்ட்டும் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்செட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட்டே போயிடுச்சுனாலும் டீசல் ஜென்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அது வழியாக உங்களுக்கு கரண்ட்டும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ மழை பெஞ்சாலும் உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆனாலும் சரிங்களா. ஸோ கார் பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 வீடு இருக்குது. 2 வீட்டுக்குமே அந்த வீட்டோட கார் பார்க்கிங் காட்டிடுறேன். 1086 ஸ்கொயர் ஃபீட் சொன்ன பார்த்தீங்களா, அதோட கார் பார்க்கிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கார் பார்க்கிங் நம்மளுக்கு வருங்க. மொத்தம் நம்ம 2 யூனிட் பார்க்க போகிறோம். 2 யூனிட்டோட சைஸை ஃபஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் என்ன அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது
தேர்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி 2 யூனிட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1175 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி அவைலபிளாக இருக்குது. வெஸ்ட் ஃபேசிங்கில் பார்த்தீங்கன்னா 1086 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு 2 BHK யூனிட் நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. 1080 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கார் பார்க்கிங் வரும் பாருங்க. இந்த பாக்ஸ் தெரியுதுங்களா, இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே நம்மளோட கார் பார்க்கிங் தான் வரும். நீங்கள் ஒரு செடான் கார் வச்சிருக்கீங்க அப்படின்னா 2 காருமே உள்ளே ஸ்டாப் பண்ணலாம். அவ்வளோ பெரிய ஸ்பேஸாகவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 ஃபீட் செட் பேக் வீடு தான் இந்த ப்ராப்பர்ட்டியை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த EB மீட்டர் பாயிண்ட் எல்லாமே வந்துடுங்க. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்மளுக்கு அந்த EB பேனல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே 3 ஃபேஸ் EB தான் சரிங்களா. ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து மோட்டர் ஆன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு மோட்டரும் ஆன் ஆகிடும் சரிங்களா. அது மாதிரி எல்லா வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் F1, F2, S1 இருக்குங்களா. நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டோட நேம் இங்கே வந்துடுங்க. சப்போஸ் யாருன்னா அனதர் பர்சன் டெலிவரி பர்சன் இல்லை வேறு யாருன்னா உள்ளே என்ட்ரு ஆகிறாங்க அப்படின்னா நம்மளோட வீடு பார்த்தீங்கன்னா S2. இந்த S2 நம்ம கிளிக் பண்ணால் வீட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்ம ஃபேஸ் வந்து விஷுவல் ஆகும். நீங்கள் அங்கேருந்து ஆக்சஸ் கொடுத்தா தான் இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி நம்ம உள்ளேயே போக முடியும் சரிங்களா. ஸோ சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்படியே வாங்க உள்ளே போயிடலாம். உள்ளே என்ட்ரு ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லாக்கிங் சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடலாங்க. நம்ம பாஸ்வேர்ட் போட்டால் தான் நம்மளுக்கு இந்த மெயின் டோரே ஓப்பன் ஆகும். ஸோ மெயின் டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட்டில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ளே வாங்கலேன். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாபி ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு CCTV கேமராங்க. CCTV கேமராக்கான ஸ்க்ரீன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3rd ஃப்ளோர் வரைக்கும் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் லிஃப்ட் தான் கொடுத்துருக்காங்க. லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேர் கேஸும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்மளுக்கு கிரானைட் ஃபினிஷிங் தான் போட்டிருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போயிடலாம். லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த டிசைன் அந்த கலர்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் போய் மீட் பண்ணலாம் வாங்க. இப்போ நம்ம 3rd ஃப்ளோர் வந்துருங்க. 3rd ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் லிஃப்ட் விட்டு வெளில வந்தோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேசிங் 1080 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. 1086 ஸ்கொயர் ஃபீட் நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங். எனக்கு ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங் ப்ராப்பர்ட்டி வரும். 1175 ஸ்கொயர் ஃபீட் 1175 ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இந்த 2 BHK ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயங்க டெரஸ் வரைக்குமே லிஃப்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா. நிறைய அபார்ட்மெண்ட்ல டெரஸ் வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த அபார்ட்மெண்ட்ல நம்மளுக்கு 4th ஃப்ளோர் வரைக்குமே லிஃப்ட்டுக்கான ஆப்ஷன் இருக்கு. டெரஸ் வரைக்குமே நீங்க ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தீக்குட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க சரிங்களா. உள்ள என்ட்ரானோடனே நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாக கொடுத்துருக்காங்க. இந்த லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சோபா போடுற மாதிரி நல்ல ஒரு எல் ஷேப் சோபா நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க. நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமாகவே கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைடை வந்து டிவி யூனிட் ரெடி பண்ணிட்டு ஸோ அந்த ஃபுட் ஒர்க்லாம் அந்த பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இங்கே டிவி ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் சோபா போட்டுக்கலாம். மேலே ஃபேனுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம கீழே அந்த ஆக்சஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த விஷுவலாக கீழே யார் வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம வீடு F2 அப்படின்னா F2 கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு விஷுவலாக யார் வந்திருக்கான்னு சொல்லிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஆக்சஸ் கொடுத்தா மட்டும்தான் கீழே அந்த மெயின் டோர் ஓப்பன் ஆகி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளேயே அவங்க என்ட்ரு ஆக முடியும் சரிங்களா. ஸோ இங்கே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா ரோட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி நம்மளுக்கு இந்த சைடு ஒரு பால்கனி இருக்குங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாக கொடுத்துருக்காங்க. கைப்பிடி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு SSல கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக நம்மளுக்கு கிளாஸ் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா பள்ளிக்காரணை மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டருங்க. இன்னும் நான் எக்ஸாக்டாக லேண்ட்மார்க் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்காரணை தெப்பக்குளத்துக்கு அப்படியே பேக் சைடில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட் தெரியும், கொஞ்சம் மரம்லாம் மறைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சைட் உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா அது மாதிரியான ஒரு லொக்கேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம லிவிங் ரூம் பார்த்துட்டோம். நமக்கு பக்கத்துலேயே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய டைனிங் ஹால் கொடுத்துருக்காங்க பாருங்க. லிவிங் ரூமும் நல்ல ஒரு பெரிய லிவிங் ரூமா இருக்கு. டைனிங் ஹாலும் நல்ல ஒரு பெரிய டைனிங் ஹாலா இருக்குங்க. ஸோ இது வழியாக தான் நம்ம என்ட்ராய் உள்ள வந்தோம் சரிங்களா. உள்ள வந்தோடனே பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லிவிங் ரூம் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த லிவிங் ரூமுக்கு அந்த சைடு நம்மளுக்கு ஒரு பால்கனி இருக்கு. அப்படியே எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 பேர் நீங்க தாராளமாக உட்காந்து டைனிங் பண்ணலாங்க. அவ்வளோ பெரிய டைனிங் ஹாலாவே கொடுத்துருக்காங்க. டைனிங் ஹாலில் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 ஃபேனுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. 2 ஃபேன் பாயிண்ட் இருக்குன்னா இந்த ஹால் எவ்வளோ பெருசு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. ஸோ இந்த டைனிங் ஹால்லேயே பார்த்தீங்கன்னா நீங்க வாஷ் பேஷன் செட் பண்ற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் எல்லாமே இருக்கு. இன்னும் ஃபிட்டிங்ஸ் எதுவுமே ஃபிட் பண்ணல. சப்போஸ் இந்த டைம்ல வந்து புக் பண்ணும்போது உங்களுக்கான அந்த சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ்லாம் அந்த பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் இந்த வாஷ் பேஷன்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா
இந்த சைடு நம்மளுக்கு ஒரு பூஜா ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய வீட்டில் நம்மளுக்கு பூஜா ரூம் இருக்காது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி நல்ல ஒரு பெரிய பூஜா ரூம் செட்டப்பாகவே கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் இதில் ஹுட் ஒர்க்லாம் பண்ணிட்டு அந்த மணிலாம் இருக்கும் பாருங்க, அது மாதிரி நீங்கள் பெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே இன்னொரு வாட்டி இந்த சைடு காட்டுங்க. நான் இப்போ நிற்கிறது பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால். இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிவிங் ஹால் வந்துடும். சரிங்களா, அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை மட்டும் பாருங்களேன், ஒரு ஸ்கொயரான கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சவுத்து, வெஸ்ட், ஈஸ்ட் 3 சைட் பார்த்த மாதிரி நல்ல ஸ்கொயரான கிச்சனாக இருக்குது. சரிங்களா, ஸோ கிச்சன் மேடை எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. இந்த டைல்லாம் பாருங்களேன், பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக இங்கே ஒரு விண்டோ செட்டப்பும் நம்மளுக்கு வந்துருங்க. விண்டோலேயே நம்மளுக்கு அந்த மஸ்கிட்டோ நெட் எல்லாமே போட்டிருக்காங்க. சரிங்களா, கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சர்வீஸ் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த சர்வீஸ் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட் எல்லாமே இருக்குது. ஒரு டேப்புக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வெஷல்லாம் எதனா நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா இங்கே வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குளம் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த பெரிய மரம் தெரியுது பாருங்க, ஜூம் பண்ணி காட்டுங்க. அந்த தண்ணி கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதான் நம்மளுக்கு பள்ளிக்கரணை தெப்ப குளம். சரிங்களா, இதான் நம்மளுக்கு லேண்ட்மார்க். அந்த தண்ணி உங்களுக்கு தெரியுதுங்களா, ரொம்ப கிளியராகவே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்கு அப்படியே பேக் சைடில் நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ் வந்துருக்குங்க. இன்னொரு வாட்டி கிச்சனை காட்டுங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே இருக்குங்க. வாங்க அப்படியே போயிடலாம். அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம். கிச்சனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட டோர்ஸ்லாம் பாருங்களேன், டிசைன்லாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அப்படியே அவங்க உள்ள போயிடலாம். உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூமோட டைலும் பாருங்க, ரொம்ப நியூ மாடல் டைல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணிட்டீங்கன்னா வெஸ்டர்ன் வேணும்னா வெஸ்டர்ன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை இந்தியன் ரெஸ்ட் ரூம் வேணும்னா இந்தியனே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10/11 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, வென்டிலேஷனுக்காக இங்கேயும் நம்மளுக்கு ஒரு விண்டோ செட்டப் இருக்கு. நம்ம வீட்டில் இருந்தே அந்த குளம்லாம் உங்களால் பார்த்துக்க முடியும். அவ்வளோ நியர்பையாகவே தான் நம்மளுக்கு அந்த குளம் எல்லாமே இருக்கு. மெயின் ரோடும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இங்கேருந்து ஒரு 100 மீட்டர்ல இருக்கு. சரிங்களா, இங்கே பாருங்க, லேஃப்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. அது மாதிரி எல்லாமே நம்மளுக்கு 2 BHK தாங்க. 1175 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 2 BHK கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா ஏன்னா ஒரு 3 BHK ஓட சைஸ்ல ஒரு 2 BHK அபார்ட்மெண்ட் நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்பனா இதோட ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் பண்ணி பாருங்க, கண்டிப்பா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது மாதிரி CMD அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தாங்க. நீங்க லோன் போற மாதிரி இருந்தாலும் 85% வரைக்கும் 85% வரைக்கும் நாங்களே உங்களுக்கு எல்லா மேஜர் பேங்க்லயும் லோன் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா, இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. பூஜா ரூம் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். இந்த பூஜா ரூமுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா 12/12 12க்கு 12 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நம்மளுக்கு மேலே லேப்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க. இது நம்மளுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். 2 ரெஸ்ட் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டைல் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த டைல்ஸோட கலரும் அவங்க டிசைன் பண்ணியிருக்கிறது, அந்த டைல்ஸோட டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இங்கேயும் வேணா வெஸ்டர்ன் வேணா வெஸ்டர்ன், இல்லை இந்தியன் வேணா அது உங்களோட சாய்ஸ் தான், நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா, சரிங்க. இந்த 1175 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு கார் பார்க்கிங் ஆல்ரெடி நம்ம கீழே பார்த்துருவோம். நம்மளுக்கு 2 கார் பார்க்கிங் வருங்க. பிரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7000 rupees 7000 ரூபாய் பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு அடிஷனல் காஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு வரும். சரிங்களா, நீங்க பள்ளிக்காட்டை லொகேஷன்ல ஒரு 2 BHK நல்ல ஒரு ஸ்பேஷியா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கானது தான். அடுத்து நம்ம 1086 ஸ்கொயர் ஃபீட் 1086 ஸ்கொயர் ஃபீட்ல வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்க 2 BHK உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி காட்டிடுறேன். வாங்க போலாம். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 1080 ஸ்கொயர் ஃபீட் வருங்க. இது வந்து நம்மளுக்கு வெஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே ஒரு யூனிட் இருக்கு. ஆல்ரெடி நம்மளுக்கு குடியே வந்துட்டாங்க ஆள் உள்ள. இந்த பாருங்க கோலம்லாம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தவொடனே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாதுங்க. நான் ஆல்ரெடி டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்துட்டேன். உள்ள வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு ஹால் தெரியாது, ஸ்ட்ரெயிட்டாக நம்மளுக்கு வால் தான் இருக்கு. சரிங்களா, ஸோ உள்ள என்ட்ராய் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் யூடிஎஸ் சொல்ல மாட்டேன். யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 38% 38% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே ஒரு யூனிட்டுமே நம்மளுக்கு வந்துடும். சரிங்களா, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் ஸ்க்ரீன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஹாலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்கு. டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ ஹாலை மட்டும் நம்மளுக்கு தனியாக செப்பரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரிங்களா, இன்னும் நீங்கள் அந்த பார்ட்டிஷன் மாதிரி ஹுட்லாம் போடுவாங்க பாருங்க, இந்த சைடில் அந்த பார்ட்டிஷன் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு தனி லிவிங் ரூம் மாதிரியே ஆகிடும். இந்த சைடு நீங்கள் டிவி யூனிட்டை செட் பண்ணிட்டு ஆப்போசிட் சைடில் நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம். சரிங்களா, இந்த லிவிங் ரூம்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோங்க.
நல்லாவே இருக்கு. சன்லைட்லாம் உங்களுக்கு டேரக்டாவே உள்ள வரும். ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு. இந்த சைடு உங்களுக்கு சன்ரைஸ் ஆகும்போது டேரக்டா உங்களுக்கு அந்த சன்ரைஸ் வந்து நம்ம வீட்டுக்குள்ளேயே வரும். அது மாதிரி தான் பிளான் பண்ணி ஒரு வீடுமே பக்காவா நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. வாங்க இந்த பால்கனி பார்த்துடலாம். நம்மளுக்கு ஸ்லைடிங் டோர் தான் கொடுத்துருக்காங்க. பால்கனியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய பால்கனியாகவே இருக்குங்க. பால்கனி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டஃப் அண்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. கைப்பிடிலாம் எஸ்எஸ்ல கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி சேல்ஸ்க்கு வந்திருக்கு. நீங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்குங்க. அதுமாதிரி லோன் போகிற மாதிரி இருந்தாலும் நாங்களே உங்களுக்கு லோன் ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாங்க. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷ் பேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வாஷ் பேஷன் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கூட நீங்கள் டைனிங் டேபிள் மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? அது உங்களோட விருப்பம். ஏன்னா ஹாலோட ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாக தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் ஒர்க் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வருங்க. அப்படியே உள்ளவாங்க. ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்மளுக்கு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12x11 12க்கு 11 நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாகவே கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ செட்டப் இருக்குது. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்குது. நம்மளுக்கு லேஃப்ட்டை கொடுத்துருக்காங்க. லேஃப்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ் செட் பண்ணுற மாதிரி அதுக்கான செட்டப்பும் நம்மளுக்கு இருக்குது. ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லா ரெஸ்ட் ரூம்லையும் நம்மளுக்கு வுட்டன் டோர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட டோர் என்ன கொடுத்துருக்காங்க, பெட்ரூம்க்கு என்ன டோர் கொடுத்துருக்காங்களோ அதே டோர் தான் நம்மளுக்கு ரெஸ்ட் ரூம்க்கும் வாட்டர் ப்ரூஃப் ஃபுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமாகவே இருக்குங்க. டைல்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ரெஸ்ட் ரூமில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த டைல்ஸ் டிசைன் எல்லாமே நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து இந்த ஹாலை பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய ஹாலாகவே இருக்குது பாருங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நம்மளுக்கு எனக்கு ரைட் ஹேண்ட் சைடாக நம்மளுக்கு லிவிங் ரூம் வந்துடும். சரிங்களா? இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வருங்க. இந்த பெட்ரூமை பாருங்க, 11x11 11க்கு 11ல இந்த பெட்ரூமும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தான் இருக்கு. லேஃப்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. கபோர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த பெட்ரூம் சைஸும் நம்மளுக்கு அப்படியே கிடைச்சிருங்க. ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. வென்டிலேஷனுக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு நம்மளுக்கு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட் ரூம் வந்துருங்க. இந்த 2BH இப்போ பார்த்துட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2BHKல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் வராது. ரெண்டு பெட்ரூம்லேயே அட்டாச் ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ பேட்டர்னில் அந்த டைல்ஸ் ஃபினிஷிங்லாம் பண்ணியிருக்காங்க. நல்லாவே இருக்கு. இந்த டைமில் வந்து புக் பண்ணும்போது வெஸ்டர்ன் வேணும்னா வெஸ்டர்ன் போட்டுக்கலாம், இந்தியன் வேணாலும் நீங்கள் இந்தியன் போட்டுக்கலாம். சரிங்களா? அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாங்க. நம்ம என்ட்ராய் உள்ளே வந்தோம். சரிங்களா? என்ட்ராய் உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம ஹாலு, பெட்ரூம், பால்கனி எல்லாமே பார்த்துறோம். கிச்சன் வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே இருக்குது. என்ட்ராய் உள்ளே வரும்போது லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு கிச்சன் இருக்குது. கிச்சனை மட்டும் பாருங்களேன், நல்ல ஒரு பெரிய கிச்சனுங்க. 1086 ஸ்கொயர் ஃபீட்டில் பெட்ரூமும் பெருசாக இருக்குது, ஹாலும் பெருசாக இருக்குது. கிச்சனும் நல்ல ஒரு பெரிய கிச்சனாகவே கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஃபேஸிங் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் சமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. இங்கே ஒரு யூபிவிசி விண்டோ இருக்குது. அப்படியே வெஸ்டர்ன் சைட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கிச்சன் மேலே கொடுத்துருக்காங்களா. இங்கே வந்து நீங்கள் அந்த கிரைண்டர் வைக்கிற மாதிரி, இந்த மிக்ஸ் வைக்கிற மாதிரி அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லேஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீஸ் ஏரியாவாக இருக்குங்க. அப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸாகவே இருக்குது. இங்கே வந்து நீங்கள் வாஷிங் மிஷின், இந்த டேப் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் செட் பண்ணிங்கன்னா ஏரியாவும் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. அந்த பில்டிங்லாம் உங்களுக்கு ஐரிஸ் பில்டிங் தெரியுதா, அதெல்லாம் நம்மளுக்கு மெயின் ரோட்லேயே தான் இருக்குது. எக்ஸாக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? சரிங்க, இப்போ நம்ம ப்ரைஸை பற்றி பார்த்துடலாமா? ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம 2 யூனிட்டை பார்த்துருவோம். டோட்டலாக இந்த அப்பார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் 8 யூனிட் சொல்லியிருந்தேன். 8 யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு 6 வீடு சோல்ட் ஆகி ஆளே நம்மளுக்கு குடி வந்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு 2 யூனிட் தான் அவைலபிளாக இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்கன்னா 1175 ஸ்கொயர் ஃபீட். அந்த ப்ராப்பர்ட்டியோட ஃபேசிங் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இருக்குது. ஸ்கொயர் ஃபீட் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது 7000 7,000 ரூபா நம்மளுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் கோட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்லைட்லி ப்ரைஸ் நெகோசியேஷன் இருக்குங்க. அது மாதிரி யூடிஎஸை பொறுத்த வரைக்கும் 38% 38% வரைக்கும் நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்துட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட பில்டப் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது 1086 ஸ்கொயர் ஃபீட் 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் வெஸ்ட் ஃபேசிங் பார்த்தா மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்கொயர் ஃபீட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7000 7,000 ரூபா நம்மளுக்கு ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நம்மளுக்கு அடிஷனல் காஸ்ட்டும் வருங்க. சரிங்க, நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா டவுட் இருக்குது, நான் எதனா மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நாங்கள் அந்த டவுட்ஸ் உங்களுக்கு கிளியர் பண்ணுறோங்க. இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.